எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சீரிஸோட எபிசோட் நம்பர் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டிஸை நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கிற ஒரு வீடியோ. ஸோ சம்ஹவ் இது கண்டிப்பாக வேறு யாராவது ஒருத்தவங்க இன்செக்யூராக இருக்காங்க, அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பேசலாம். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னை குறித்து எனக்கு எந்த ஒரு இன்செக்யூர்டான ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது. நான் ஒரு நார்மல் கிட், ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் ஒரு 5th 4th அந்த மாதிரி ஒரு டைமில் என்னாச்சு அப்படின்னா, பீப்புள் ஸ்டார்டட் ஜட்ஜிங் மீ பிகாஸ் ஆஃப் மை கலர் அண்ட் என்னுடைய நோஸ். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ எப்படின்னா, நீ ரொம்ப கருப்பாக இருக்க, உன் மூக்கு இப்படி இருக்குது, நீ ஏன் இந்த ட்ரெஸ்லாம் போடுற, இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி, ஈவன் ஐ வாண்டட் டு ஹாவ் அ பப்பி. ஸோ அந்த பப்பி வந்து எனக்கு ஒயிட் கலரில் வேணும்னு நான் கேட்டும்போது கூட, நீ கருப்பாக இருக்கிறதுனால உனக்கு பப்பி வந்து ஒயிட் கலரில் வேணுமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கூட எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் கமெண்ட்ஸ் கேட்டு 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 என்னோடய இன்செக்யூரிட்டி அப்படியே பீக்கில் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, கொரோனா டைம், நான் அப்போ வந்து ஹையர் செகண்டரிக்காக நியூ ஸ்கூல் போயிருந்தேன். அண்டு கொரோனாவை வந்து ஒரு ரீசனாக வச்சுட்டு நான் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆப்வியஸாக அப்போ எல்லோரையும் மாஸ்க் போட சொன்னாங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோடய காலேஜ் செகண்ட் இயரோட லாஸ்ட் செம் வரைக்கும் நான் வந்து மாஸ்க் போட்டுகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். காலேஜில், ஸ்கூலில் எல்லா டைமும் மாஸ்க் இல்லைன்னா யாரையாச்சும் கால் பண்ணி எனக்கு ஒரு மாஸ்க் வேணும், எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல மைண்ட் செட்லேயே கிடையாது. ரொம்ப இன்செக்யூர்டாக இருந்தேன். ஸோ எங்கேயாவது நம்மளை இப்போ கூப்பிட்டு காலேஜில் இல்லை கிளாஸில் ஏதாவது பேச சொல்கிறாங்க, சத்தம் கேட்கல, நீ மாஸ்க் கழட்டிட்டு பேசு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிரும். ஐயோ, மாஸ்க் கழட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து செகண்ட் இயர் வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட நான் நார்மல் கேமில் ஃபோட்டோ எடுக்கவே மாட்டேன். நம்மளுக்கு தான் ஸ்னாப்சாட் இருக்கே. ஸோ எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ஃபில்டர் போட்டு ஸ்னாப்சாட்டில் எடுக்கிறது தான் நான் வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம வந்து கருப்பாக இருக்கோம், நம்ம மூக்கு இப்படி இருக்குது, அண்ட் இந்த கலர்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது, இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மாஸ்க் போட்டுட்டு சுற்றுறது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. நான் வந்து அந்த மாஸ்க் பின்னாடி ஹைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இது ஒரு ஒரு டைமில் ஒரு பாயிண்ட் ஆஃப் பீரியடில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். அண்ட் என் வீட்டில் ரொம்ப நாளைக்கு நான் இப்படி மாஸ்க் போட்டுட்டு தான் காலேஜில் சுற்றிட்டு இருக்கேன்னே தெரியாது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்டில் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து நான் இந்த மாதிரி இப்படி மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பேன், எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் எப்போ ஷேர் பண்ணணும், அப்போ அவங்க எங்கள் 2 பேருமே காமனாக என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, எவ்வளோ நாள் நீ இப்படி இருப்ப, எவ்வளோ நாள் இப்படியே நீ ஹைட் பண்ணிட்டே இருக்க போகிற, வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன செய்வ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அண்ட் அது ரொம்பவுமே வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ நான் எப்படி ஹீலாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, உடனே என்னால் நார்மலாக பிஹேவ் பண்ண முடியல. நிறைய மந்த்ஸ் ஆச்சு நான் வந்து நார்மலாக ஆகிறதுக்கு. அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்ட்ரியிலிருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 3 திங்ஸை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் நம்பினேன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே அண்ட் வி ஷுட் எம்ப்ரேஸ் இட். அண்ட் நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். 3வது செல்ஃப் லவ். இந்த 3 விஷயமே வந்து ஒருத்தவங்கள கண்டிப்பாக அவங்களோட இன்செக்யூரிட்டியிலேருந்து வெளிக்கொண்டு வருங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து அந்த இன்செக்யூரிட்டியாக நீ ஃபீல் பண்ணுறது இல்லையா, உனக்கு இப்போ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக வருது. இப்போவும் கமெண்ட்ஸ் வருது, இந்த ட்ரெஸ் உனக்கு போட்டால் நல்லா இருக்காது, இந்த கலர் நல்லா இருக்காதுங்கிறத சேம் ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் எனக்கு இப்போவும் வருது. பட் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாஸ்க் பின்னாடி என்னோடய லைஃப்பை அப்படியே ஒழிச்சு வச்சுருந்தேன். பட் இப்போ நான் அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்தாலும் அது பெரிய அளவில் என்னை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் பற்றி கேட்டிருப்பீங்க. நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், அண்ட் நான் இன்னும் என்னெல்லாம் ட்ரை பண்ணி என்னை இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நான் இதை குறித்து பேசுகிறதுனால
கண்டிப்பாக யாருக்காச்சும் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க, கமெண்ட்ஸ்னால அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் மை வீடியோ, நீங்களும் வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாதீங்க அண்ட் மற்றவங்களையும் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ குறித்த தாட்ஸையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ see you in the next video. Thank you.